மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங்கே வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான சீ ஃபுட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் மார்க்கெட்லேயே கட் பண்ணிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தோம். என்னதான் மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லாம்பெலாம் அப்படியே இருக்கும். ஸோ திரும்பவும் கத்தியை வச்சுட்டு எல்லாத்தையும் கிளியராக எடுத்துகிட்டு மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. கனவா மீன் நாங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதை ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இங்கே உயிராக இருக்கிற நண்டு பார்த்துருப்பீங்க, உயிராக இருக்க யாரா பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கங்க, இது உயிரோடு இருக்குது. எனக்கு இது பார்த்தோன்னே பயம். நான் இதை க்ளீனே பண்ணலை. கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டே வச்சுட்டேன். அதே மாதிரி எறாவும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற வெயினை எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் வீட்டில் வந்து அதை தான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு அகெயின் மஞ்சத்தூளை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த வீக் நான் என்றைக்கு செய்ய போகிறேனோ அன்றைக்கி மார்னிங் தான் எடுத்து வைப்பேன். அண்ட் இதெல்லாம் நடந்தது எப்போனா தீபாவளி டைமில். எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண டைமே கிடைக்கலைங்க. ப்ராஜெக்டில் பயங்கர பிஸி, செம்ம ஒர்க் லாஸ்ட்டு 3 months-ஆக. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன், அதனால் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்த சீ ஃபுட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம மெனு என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கனவா மீன் கிரேவி பண்ண போகிறோம். இறாவை மட்டும் எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். இந்த வீக்கில் வேறு ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீன் குழம்பு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இறங்கியாச்சு. நான் இங்கே வந்து கம்ப்ளீட் ரெசிபி உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே ஆனால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எது மோஸ்ட்டாக இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாதத்துக்கு நான் வந்து அரிசியை ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். என் ஹஸ்பண்டோட அண்ட் என்னோட நேட்டிவ் வந்து ராம்நாடு பக்கம். நாங்கள் தேங்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய மாட்டோம். என் ஹஸ்பண்டுக்கும் தேங்காய் போட்டோன்னா பிடிக்காது. ஸோ தேங்காய் இல்லாமல் தான் நம்ம மீன் குழம்பு வைப்போம். அம்மா மாமியார் வைக்கிற மீன் குழம்பு சான்ஸே இல்லை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வராட்டி கூட ஓரளவுக்கு வரும் நான் செய்கிற மீன் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் நான் வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் பூர்வீகம் எந்த ஊர் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க? தேங்காய் போடுவீங்களா, தேங்காய் போட மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சண்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சண்டேவும் வேலையாக தான் இருக்கும். எப்பவும் போல் சமைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலைன்ட்டு. ஆனால் நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருவேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அளவுலாம் அவ்வளோ பக்காவாக மெஷர்மெண்ட்டோடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அப்பப்போ டேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் மெஷர்மெண்ட்டை வந்துட்டு இது பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போது முருங்கைக்காய் வெந்தோடனே நான் வந்து மாங்காவையும் மீனையும் வந்து குழம்புல போட்டுறேன். இதை போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து மூடி வச்சுட்டா நமக்கு மீனும் மாங்காவும் சூப்பராக வெந்துடும். நமக்கு மீன் குழம்பும் தயாராகிடும். ஆனால் மீன் குழம்பு அந்த அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றத விட அதுக்கு முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜென்ரேஷன் தான் அந்த கஞ்சியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். எங்கள் அப்பா இன்னமும் நைட்டு சாதம் வெந்துருச்சுன்னா அதில் தண்ணியை ஊற்றிட்டு காலையில் சின்ன வெங்காயம் மிளகாலாம் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல் நாள் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் இல்லைங்களா? மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கனவா மீன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கனவா மீன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்.
அதோட டேஸ்ட் வந்து எத்தனை பேர் ஆட்டுக்குடல் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஆட்டுக்குடல் சாப்பிட்ருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் கனவா மீன். எனக்கு அந்தளவுக்கு அபிப்பிராயம் இல்லை, பட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவருக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி நான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் கனவா மீன் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால நான் நல்லா ஸ்பைஸியாக அந்த கனவா மீன் கிரேவி செஞ்சுருந்தேன். என் பையன் அவ்வளோவா ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டான். அவருக்கு தனியாக நான் வந்து 65 மாதிரி பொரிச்சு கொடுத்தேன். அவன் வந்து கனவா மீனை தொடவே இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் சாப்பிட்டான். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. டடா, கனவா மீன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஃபுட் இஸ் லவ்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான்ல. இந்த சண்டே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அந்த மதியானம் ஒரு தூக்கம் போடுவோம் பாருங்க. ஆஹா, சான்ஸே இல்லை. அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் புரிஞ்சிருக்கும். நான் இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னா, தீபாவளி டைமில் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருந்தது, கேண்டில்ஸ். ஸோ அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற கேண்டில் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அண்ட் இதுதான் எங்களுக்கு வந்த கேண்டில் கிஃப்ட். அடுத்த வாட்டி நண்பர்களே நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னா அதை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஹாஹா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது வந்தோடனே வந்துட்டு என்னடா அது ஸ்வீட்டை வந்துட்டு சுருக்கப்பையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படியே ஒரிஜினல் ஸ்வீட் மாதிரியே இருந்துச்சுங்க. அப்புறம் தான் பார்த்தா நல்ல சென்ட்டு, ஒரு சூப்பரான கேண்டில். எப்படி சூப்பராக தயாரிக்கிறாங்க பாருங்கள். பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப. இது கூட சேர்த்து இன்னொரு ஒரு கேண்டில் கொடுத்தாங்க, அது ஹோல்டரோட இருந்துச்சு. அதை பாருங்கள், சன்ஃப்ளவர் ஷேப்பில். வாவ், எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு தாட் இருக்குல்ல, அவங்கள கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதை பார்க்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் வைப் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு கேண்டில் எடுத்துட்டு இந்த கேண்டில் ஹோல்டரில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ரீசெண்டாக அந்த மாதிரி ஏஸ்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு மீனை எடுத்துகிட்டு மசாலாலாம் போட்டுட்டு 1 to 2 hours மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு பொரிப்பேன். மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எங்களுக்காக, என் பையனுக்கு தனியாக காரம் இல்லாமல் அவருக்கு தனியாக மசாலா போட்டு பொரிக்கணும். அதனால் அதை நான் தனியாக பண்ணிடுவேன். கல் உப்பு நீங்கள் மீனுக்கு போடணும் அப்படின்னா அதை நுணுக்கி தான் போடணும். அப்போ தான் அது நல்லா மசஞ்சிருக்கும் மசாலா கூட. எங்களுக்கும் என் பையனுக்கும் மசாலா போட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பையனுக்கு காரம் இல்லாத மீன், அதை தனியாக பொரிக்கிறேன். மீன் பொரிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும், அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சண்டேக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் மீல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ரைஸ் சாப்பிட்றது ஒரு வேளைக்கு தான், மதியானம் மட்டும்தான், மார்னிங் அண்ட் நைட்டு டிஃபன். அதனால் சண்டே கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றது. ஸோ வெள்ளை சாதம், அது கூட நம்ம சூப்பராக செஞ்சு வச்சுருக்க ராம்நாட் ஸ்டைல் மீன் குழம்பு. நல்லா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம செய்கிற சாப்பாடு சுமாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னே அதுவே ஒரு பெரிய வாரம் தான் சொல்லுவேன். என் பையன் எப்படி இருந்தாலும் நான் செஞ்சேன்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். கனவா மீன் மசாலா, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன், இதுதான் நம்மளோட லஞ்ச். இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மதியானம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் எங்கே கிளப்பிட்டோம்னா பட்டாசு வாங்கலான்னு தான் கிளம்பினோம். மதுரை வாயில என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு இந்த இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம்.
லாஸ்ட் டைம் நாங்கள் வேறு பிராண்ட் வாங்கியிருந்தோம். அது பாதி பட்டாசு வந்து வெடிக்கவே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி ஸ்டாண்டர்ட் பிராண்ட் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு போய் வாங்கினோம். என் பையனுக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் வந்துட்டு நாங்கள் போய் வாங்கினோம். நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நாங்களும் வாங்கினோம். அண்ட் இந்த வருஷம் நாங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறனால சமத்துவ தீபாவளியை கொண்டாடினோம். நாங்கள் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பட்டாசு வெடித்தோம். அதுவே ஒரு சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் நாங்களாம் அப்படி தான் இருப்போம். ஸோ பக்கத்து வீட்டில் ஹிந்துஸ் இருப்பாங்க, பேக் சைடு வீட்டில் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபெஸ்டிவலுக்கு எங்களை கூப்பிடுவாங்க, எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருதோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, யூனிட்டி தானேங்க நம்மளோட பலம். எப்போவுமே யுனைட்டடாகவே இருப்போம். அண்ட் இந்த வாட்டி பட்டாசுங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இத்தனை வருஷம் பார்க்காத வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்கவே வந்துட்டு என்ன இவ்வளோ வெரைட்டிஸ் பட்டாசு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்காக நான் ஒரு சில வெரைட்டிஸை கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரேட்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் என்ன பண்ணுறது, எல்லா விலைவாசியும் ஏறுது, நம்ம சம்பளம் மட்டும்தாங்க ஏற மாட்டேங்குது. எனக்கு டமால் டுமல்னு வெடிக்கிற பட்டாசுலாம் பிடிக்காது. இந்த மாதிரி புஸ்வானம், சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு இதுதான் எனக்கு பிடிச்சது. பட் ஜென்ஸ் அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்கு டமால் டுமல், இந்த ஆட்டோபாம், சரவெடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல வெடிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லுங்கள். ஸோ பட்டாசெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ஆலடிப்பட்டியானில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஆலடிப்பட்டியானா நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோன்னா பட்டாசை வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட நெய்பரும் அவங்க நிறைய பட்டாசு வாங்கி வச்சுருந்தாங்க சீட்டு போட்டு, அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே நாங்கள் வெடித்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த தீபாவளி. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி சேஃபாக போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புஸ்வானம் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, செமையாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் இதை வெடிச்சிங்களா சொல்லுங்கள். அண்ட் இது 5000 வாலான்னு நினைக்கிறேன். இதுவும் செமையாக இருந்துச்சு வெடிக்கிறதுக்கு. அண்ட் பட்டாசுலாம் வெடிக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கவர்மெண்ட்டே ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளே வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வாட்டி நிறைய பேர் பட்டாசு வெடிக்காமையும் தீபாவளி கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சிலருக்கு கொஞ்சோன்னு வெடிச்சா பிடிக்கும்ல, அப்படி தான் இப்படி போச்சு. சின்ன வயசில் தான் நமக்கு வெடிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆசை இருக்கும். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம ஓடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அண்ட் இது என் பையனுக்காக, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் பட்டாசு வெடிக்கணுன்ட்டு. நாங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறனால வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வெடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எப்படி தான் எங்களோட தீபாவளியோட ப்ரீவியஸ் டே போச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதோட என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.